வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு ஞானக்களஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். குருவின் தொடர்பு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு எனும் பெரும் பதமடைந்தேன். மேநிலையில் மனம் நிலைத்து நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு அவர்கள் ஒரு குருவின் தொடர்பு நமக்கு ஏற்பட்டால் என்ன நிகழும் என்பதை கூறுகிறார். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். பிறவித் தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த குருவின் சேர்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆக உள்ளம் உருகி அந்த இறைவனை நோக்கி பயணிப்பதுதான் தியானம், தவம், அகத்தவம் என்பதாக இருக்கிறது. உய்யும் வகை தேடி பிறவித் தொடர் அறுத்து இறைவனை இரண்டர கலப்பதற்காக உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் ஞானத்தை நாம் பெறுவதற்காக குருவின் தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஞானம் நாம் பெறுவதற்கான வழிமுறைகளை குருவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். உயர்ஞான தீட்சையினால் உள்ஒடுங்கி மெய் உணர்வு எனும் பெரும் பதமடைந்தேன். இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகி இருக்கிறோம் என்பதை உணரும் அளவிற்கு இன்ட்யூஷனாக உள் உணர்வாக அந்த இறைவனை உள் உணர்வாக பெறும் அளவிற்கு மெய்யுணர்வு எனும் பெரும் பதம் அடைந்தேன். மேநிலையில் மனம் நிலைத்து நிற்க அகத்தவம் ஏற்று நாம் தியானத்தில் எண்ணா சொல் செயல் அதற்கு வரக்கூடிய விளைவு அனைத்துமே மேல்நிலைக்கு செல்வதாக இருக்கிறது. குண்டலின் தெய்வீக மகாசக்தியை மேலே வந்து உணர்ந்த பிறகு இந்த மாற்றம் நமக்குள் நிகழும் என்பதை கூறி, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி. ஆசை என்ற வேகத்தை கொண்ட இந்த மனம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று விளக்கப்பதிவில் ஆழ்கிறது. எது ஒன்றையும் ஆராய்ச்சியாக, அறிவார்த்தமாக, விவேகமாக கொள்வதாக அது மாறும். அந்த ஆராய்ச்சி ஒரு தெளிவை கொடுக்கிறது. அந்த தெளிவு ஒரு முடிவை நாம் ஏற்பதாக வருகிறது. ஆராய்ச்சி, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். எந்த தொழிலை செய்தாலும் அதில் கடமை உணர்வு பெற்றேன். கடமையை செய்திடு, காலத்தில் செய்திடு, உனக்கும் இனியதாம், ஊருக்கும் நல்லதாம் என்று கூறுவார். ஆக கடமை, குரு அவர்கள் செய்த கடமை தரிநெசவு. அந்த தரிநெசவில் எந்த அளவுக்கு லாபம் வருகிறதோ அதை தன்னுடைய குடும்பம் போக அனைத்தையும் அவரவர்கள் தொழிலுக்கு சம்பள விகிதாச்சாரப்படி போனஸாக பிரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை அறியும் போது ஒரு மனிதன் எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் வரும்போது ஏதும் கொண்டு வரவில்லை, போகும்போது ஏதும் எடுத்து செல்ல முடியாது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் பரஸ்பரம் அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இல்லறத்தில் இருந்து இந்த பூவுலகில் வாழ்வதுதான் சிறப்பு
என்பதை ஆராய்ச்சி அறிவாக மலர்த்தி கடமைகளில் அறநெறியை பின்பற்றி சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். இவ்வாறு சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் பல விளக்கத்தை ஆன்மீகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அனைத்தையுமே என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு மனவளக்கலை என்ற பாடமாக ஆக்கி தந்திருக்கிறேன். அனைவரும் இவ்வழியை பின்பற்றும் போது அவர்களுக்கு நன்மையை பயப்பதாக இருக்கிறது. ஆக ஒரு குருவை பற்றி கொண்டு நாம் பயணிக்கும் போது அந்த தொடர்பு இந்த இலக்கை அடைவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதாக இந்த கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். குருவை பற்றி கொள்வோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை இதுகாரும் செய்யுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.